ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பிஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டாடா நெக்ஸான்.டிவி, அதாவது நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்க காரை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 ரீசன் நான் சொல்ல போகிறேன். அதாவது டாடா நெக்ஸான் ஈவியோட ஒரு 5 மேஜர் கான்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போனால் நம்மளுக்கு ரேஞ்ச் ஆங்ஸைட்டி. இது எல்லா ஈவி கார்ஸ்லையும் காமன் தான். டாடா நெக்ஸான்.டிவிக்கு மட்டும் இல்லை, எல்லா ஈவி கார்ஸ்க்கும் இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி காமன் தான். நம்ம இந்தியாவில் இப்போ வரைக்கும் அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு டெவலப்டாக இல்லை. மேபி இந்த காமன் ஹைவேஸ், அதாவது நீங்கள் இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் பெங்களூர் நீங்கள் சேலம் போறீங்கன்னா அங்கே உங்களுக்கு அந்த 60 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட டாடா நெக்ஸான்.டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 60 கிலோவாட் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 56 மினிட்ஸில் 0 to 90% நம்ம வெஹிக்கிள் சார்ஜ் ஆயிரும். உங்களுக்கு சம்வேர் அரௌண்ட் நார்மல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம பேச போகிறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் வெர்ஷன் பற்றி அந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். லாங் ரேஞ்ச் வெர்ஷனோட ரேஞ்ச் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு டாடா நெக்ஸான்.டிவியில் ஏஆர்ஐ கிளைம் ரேஞ்ச் பார்க்க போனால் நம்மளுக்கு 470 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். கிட்டத்தட்ட 465 to 470 அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் நம்மளோட நார்மல் யூசேஜ் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் சம்வேர் அரௌண்ட் 350 to 370 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் உங்களுக்கு தரும். அதுவும் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட் மோடெல்லாம் போட்டு ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணிங்கன்னா 300 கிலோமீட்டர் கூட கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் இதுதான், அதாவது ரேஞ்ச் ஆங்ஸைட்டி அண்ட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் வில்லேஜ் ரோட்ஸ்ல இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் சார்ஜிங் இருந்தே ஆகணும். நீங்கள் என்னதான் கண்ட்ரி சைடு ட்ரிப் போறீங்கனாலும், என்னதான் அவங்க அந்த 15 amps to 16 amps போர்ட்டபிள் சார்ஜர் கொடுத்திருந்தாலுமே நீங்கள் வில்லேஜ் சைடெல்லாம் போகும்போது ரேஞ்ச் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சம்மர் அரௌண்ட் 16 to 17 hours உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக டைம் எடுக்கும். எனக்கு கிடைச்ச வாய்ஸஸ் மூலமா ரேஞ்சில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா, அதாவது நீங்கள் டாடா நெக்ஸான்.டிவி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரேஞ்ச் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, இல்லை என்னென்ன பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் பார்க்க போனால், செகண்ட் பாயிண்ட்டும் ஒரு மேஜர் பாயிண்ட் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம். டாட்டாவோட சர்வீஸ். என்னதான் சேல்ஸ் நெட்வொர்க் அவங்க பெருசாக வச்சிருந்தாலுமே சர்வீஸ் இன்னுமே போராதான் இருக்கு. அந்த வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ டாடா நெக்ஸான்.டிவி எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு சூப்பர் டெக்கி சைட்ல வெஹிக்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னுமே ப்ராப்பர் ட்ரெயின்டு பர்சனாலிட்டி சம் ஆஃப் த சர்வீஸ் சென்டர்ஸ்ல இல்லை. அவங்க அந்த காரை கண்டிப்பாக நாசம் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நிறைய ஆர்டிகல்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கார் விடும்போது வரைக்கும் கார் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம இன்டர்நெட்ல அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். இதான் செகண்ட் மெயின் ரீசன். சர்வீஸ் அவைலபிலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அந்த 20 lakhs காருக்கு ஈக்குவலான சர்வீஸ் அவைலபிலிட்டி நம்மளுக்கு இந்தியாவில் இன்னும் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு சில டீலர்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு வராங்க. தேர்ட் ரீசன் பத்தி பார்க்க போனால், அந்த கார்ல வர எலக்ட்ரானிக்ஸ் என்னதான் அவங்க டெக்னாலஜியா கொடுத்திருந்தாலுமே அந்த டெக்னாலஜியா பெர்ஃபெக்டா கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லலாம். பெர்ஃபெக்டா கொடுக்க டைம் எடுக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வேர் அண்ட் டியர் இருக்குதான் செய்யும். அது அதோட ப்ராப்ளம்ஸ் காட்ட தான் செய்யும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஹிஸ்டாரிக்கலா லேர்ன் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நாம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா டைம் எடுக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு ஈவி, இப்படி ஒரு டெக்னாலஜில நம்மளுக்கு இந்தியன் பிராண்ட்ல வருதுன்னா கண்டிப்பா அந்த டெக்னாலஜியை நம்ம டாப் நாச்சு கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும். இப்போ 2 ஜென்ரேஷன் வந்திருக்கு. மேபி தேர்ட் ஜென்ரேஷன் இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் டாடா பிராண்ட். தேர்ட் பாயிண்ட்ல வர மேஜர் இஷ்யூஸ் பத்தி பார்க்க போனா, உங்களுக்கு வெஹிக்கிள் தானா ஆட்டோ ஹோல்ட் போயிடும். ESP மால் ஃபங்க்ஷன் ஆகும், ABS மால் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் கியர் நியூட்ரல் இருந்து அடுத்த டிரைவ் மோடு கூட ஷிஃப்ட் பண்ணாம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்படி ஆகும்போது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. அதாவது ஓனர்ஸ் மேனுவலி இதை பத்தி இருக்கு. அது சர்வீஸ் பர்சனாலிட்டிக்கும் கால் பண்ணி நாம கேட்டா அவங்களுக்கும் இதை பத்தி கைட் பண்ண எந்த பாயிண்ட்ஸுமே இருக்காது. ஸோ மேஜரா அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெஹிக்கிள் டோ பண்ணிட்டு சர்வீஸ் சென்டர்ல போய் விட்டு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அந்த மாதிரி இது கொடுக்குறாங்க. டெம்பரரி ஃபிக்ஸ் மட்டும் தான் இந்த அரேஞ்ச் பண்றாங்க. நான் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் கேட்கும்போது இது என்ன மேஜர் ப்ராப்ளமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வயரிங் ஹார்னஸ் எல்லாம் சரியில்லை. இப்போ நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வயரிங் ஹார்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியில்லை. நம்ம மலையில ஓட்டும் போதோ இல்லை எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கண்டிஷன்ல ஓட்டும் போதோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வருது. அதிகமாக சிட்டி டிரைவ்ஸ்ல வெஹிக்கிள் ஸ்லோ ஸ்பீட்ல ஓட்டும் போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்ட்டு சொல்றாங்க. மேபி அது போக போக டாடா இதோட ரூட் காசை கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். தேர்ட் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இதுதான். ஃபோர்த் ரீசன் பத்தி பார்க்க போனா, டாடால வர ஓவர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி தான். எல்லா கார்லயுமே இது வராது, ஒரு சில கார்ல வரும். இப்போ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிருக்கேன் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டாப் நாச்ல இருக்குது. உள்ள ஒரு சின்ன ராட்லிங் நாய்ஸ் கூட இல்ல. கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் என்னமோ இந்த கார் பண்ணிருக்குது. அந்த அளவுக்கு அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இந்த கார்ல எந்த ராட்லிங் நாய்ஸுமே உள்ள இல்ல. பட் நான் நெட்ல பாக்குற ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் யூடியூப்ல பாக்குற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாடால ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இஷ்யூ இருக்கு. கீழே அந்த வெல்வெட் கிளாத்திங் எல்லாம் பீல் ஆஃப் ஆகுறது, அதுக்கப்புறம் அந்த டோர் ட்ரிம்ஸ்ல எல்லாம் சவுண்ட் வருது. டோர் ட்ரிம்ஸ், டேஷ்போர்ட் ட்ரிம்ஸ் எல்லாம் சவுண்ட் வருது. பானட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு கேப் அதிகமா இருக்கும், ஒரு சைடு கேப் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்டீரியர் ட்ரிம்ஸ்ல உள்ள அந்த ஃபிக்சர்ஸ் எல்லாம் கையிலேயே கலந்து வர மாதிரி ஆகுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரிலேட்டடா டாடா நெக்ஸான்.டிவில இருக்கு. இதுவுமே பார்க்க போனா ஒரு சில கார்ல தான் இருக்கு, எல்லா கார்லயும் இல்ல. நான் இப்போ இந்த கார், அதாவது இந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கே ஸ்டன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி டாடா நெக்ஸான்.டிவில கிடைக்குது அப்படின்ட்டு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டாடா நெக்ஸான்.டிவில ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த டெஸ்ட் ட்ரைவ் காரை நான் ஹில்லி ரீஜன்ஸ்ல எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த கிரேவல் மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ரோட் பேச்சஸ்லாம் நல்லா புஷ் பண்ணி டிரைவ் பண்ணும்போது எனக்கு எந்த ராட்லிங் நாய்ஸுமே உள்ள வரல. அந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் ஓடின டெஸ்ட் வெஹிக்கிள் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. பட் சம் ஆஃப் த கார்ஸ்ல இந்த இஷ்யூ வந்து இன்னும் நோட்டபிளாக தான் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃபிஃப்த் ரீசன் பற்றி பார்க்க போனால் இது வந்து ரொம்ப அன்காமன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். காமனான ரீசனே வந்து கிடையாது. சடனாக வந்து பேட்டரியோட சார்ஜ் வந்து ட்ராப் ஆகும். அதாவது 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணால் திடீர்னு 70% வருது, 75% வருது. இந்த மாதிரி உள்ள ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் இஷ்யூ வந்து நம்மளுக்கு டாடா நெக்ஸான் டிவியில் வந்து இருக்கு. இதுவும் வந்து சொல்ல போனால் எல்லா காசுலையும் வந்து வரதில்ல. பட் நிறைய புது காசுலேயும் வந்து வருது. அதாவது ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த வண்டியில் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வந்து வருது. இதுவும் கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரானிக் ரிலேட்டட் இஷ்யூ தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் புவர் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வந்து வருது. நான் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப அது வந்து ஸ்டன்னிங்காக வந்து இருந்துச்சு. ப்ரூஃபோட அவர் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாரு. நீங்கள் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சடனாக டாடா நெக்ஸான் டிவியோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17% இருக்கும். அவங்க ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே 17% 5% சடனாக வந்து சார்ஜ் ட்ராப் ஆயிரும். அவங்க வந்து இதை 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்டர்நெட்டில் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இந்த இஷ்யூவை ரிப்போர்ட் பண்ண ஓனர் வந்து டாடா ஷோரூம் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க 2 to 3 டைம் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த இஷ்யூவோட ரூட் காசை கூட ஃபைன் பண்ணாம அப்படியே வந்து விட்டுருக்காங்க. அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதும் டெம்பரரி ஃபிக்ஸ் மட்டும் தான் ஆயிருக்கு. பட் இந்த இஷ்யூ வந்து ரீஅக்காரிங்காக தான் வந்து இருக்கு. அட்லீஸ்ட் டாடா வந்து இந்த ரீஅக்காரிங் இஷ்யூவாச்சும் ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச மெயின் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நாட் டு கன்சிடர் ஆர் கான்ஸ் ஆஃப் டாடா நெக்ஸான் டிவி. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது கான்ஸ் வந்து தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதை டாடா ஆஃபீஷியல்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கொஞ்சம் ரூட் காசை ஃபைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். எனக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். இன்னொரு புது வீடியோவில் இந்த டாடா நெக்ஸான் ஈவியோட கம்ப்ளீட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இந்த டாடா நெக்ஸான் டிவியில் இருக்கிற அட்வான்ஸ்டு பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோஸ் அந்த மாதிரி எல்லாம் நாம வந்து பார்ப்போம். Till then, bye from Krish Views.